அண்ணா விஜய் அண்ணா வணக்கம். உங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியுமே நிறைய பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச சில பேர்கிட்ட போடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். உங்களுக்காக போடுங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஓட்டு போட்டதுக்கப்புறம் போடுறதுக்கு முன்னாடி என் காதில் உங்கள் பேர் தான் விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்னாங்க. போட்டதுக்கு அப்புறமும் கூட விஜய்க்கு தான் போட்டேன் அப்படின்னு இந்த செவியில் கேட்டுச்சிங்க. இந்த செவியில் கேட்குறது தான் அவன் டிவியில் சொல்லுவான், மக்கள் சொல்கிறது தாங்க. புரியுதுங்களா? எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு சொல்லிட்டு. 150 140க்கு மேலே வந்திருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லேயுமே அதிகமாக சத்தம் கேட்கணுங்கண்ணா. காதில் அதிகமாக மக்கள் சொல்லணும், டிவி கேக்கு தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்கண்ணா. நீங்கள் கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. நல்ல ஆட்சி கொடுக்கணும், மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யணும். மக்களுடைய குரல் உங்கள் செவிக்கு சேரணும். அப்போ தான் அவங்க கொடுக்குற குரல் மக்களுக்கு எல்லாத்துக்குமே போய் சேரும். இவருக்கு தான் போட்டேன் அப்படிங்கிற குரல் ஊருக்குள்ளே ஒலிக்கும். இதை செஞ்சீங்கன்னா போதும். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி போட்டிங்கன்னா, இந்த 5 வருஷத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை நீங்கள் பக்காவாக பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் அனுபவம் தேவையே இல்லை. என்னங்கண்ணா, உங்கள் அனுபவம் தேவையில்லை. ஆள்ற கட்சி அடுத்த ஆட்சி பிடிக்கிறதுக்கு கேன்வாஸ் பண்ணுற அவசியமே இல்லைங்கண்ணா. அந்த மாதிரி பண்ணணும். என்னங்க, முக்கியமாக ஒரு சாதாரண பாமரன் குரல் கூட அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை அப்படிங்கிற குரல் உங்கள் காதுக்கு கேட்கணும். அப்போ தான் நீங்கள் செய்ய முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஊருக்குள்ளே எல்லாம் படைகள் ரெடி பண்ணணும். ஊருக்குள்ளே படைகள் ரெடி பண்ணணும். சந்தா வீடு வீடாக வீதி வீதியாக நீங்கள் படைகள் ரெடி பண்ணால் மட்டும்தான் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது உங்கள் காதுக்கு வரும். அந்த காதுக்கு வர்ற விஷயத்தை நீங்கள் தெளிவு பண்ணுவீங்க. அது செஞ்சிங்கன்னா போதும். நான் நினைக்கிற மனசில் என்ன நினைக்கிறேனோ அது உங்கள் வாயில் பேசுகிறீங்க பார்த்தீங்களா. நானே நினச்சேன், ஏன் அண்ணா விஜய் அண்ணா அந்த சின்ன பசங்களுக்கு கேன்வாஸ் உங்கள் ஃபேன் தான் எல்லா பசங்களும். ஆனால் நீங்கள் பேசுனீங்க. என்னென்ன ஒரு மனிதன் இங்கே நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க வாயிலிருந்து நீங்கள் வந்துச்சு. அதே மாதிரி ஆட்சி பண்ணுறப்ப கூட என்னென்ன மனிதன் நினைக்கிறோம்